ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழேரா சேனல். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா மணிமேகலை பிரியங்காவோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா வீடியோ வெளிவிட்டு ஒரு தரமான பிரச்சனையை கிரியேட் பண்ணி விட்டாங்க. ஸோ அதை பார்த்து குரேஷி சும்மா இருப்பாரா? அவர் என்ன அப்படின்னா ஃபயர் விட்டுட்டாரு. அது என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா மணிமேகலை தன்னோட பர்சனல் யூடியூப் சேனலில் என்ன அப்படின்னா குரேஷியை ரொம்ப தரக்குறைவாக சொம்புக்கு என்னடா மரியாதை அப்படின்ற மாதிரியும் ஷகிலாவையும் தாக்கி பேசியிருந்தாங்க. ஸோ அதை எடுத்து குரேஷி என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா அவரோட சோஷியல் மீடியா சைட் ஷேர் பண்ணி ரொம்ப நைஸ் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் டைலாக்கை போட்டு என்னோட சுதந்திரம் அப்படின்றது உங்களோட மூக்கு வரைக்கும் தான், மூக்கு தொடுறது கிடையாது. நான் அந்த ஒரு லிமிட்டோட நடந்துக்கிறேன், மெயின்டைன் பண்ணிக்கிறேன், நீங்களும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தரமான பதிலடியும் கொடுத்துருந்தாரு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை அவரை சொம்பு அப்படின்னு சொன்னது அவரால் தாங்கிக்க முடியல. ஏன்னா ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படின்றத குரேஷ் வீடியோ வெளிவிட்டதுக்கு அப்புறம் தான் மணிமேகலை மேலே பலருமே என்ன அப்படின்னா பாய ஆரம்பிச்சாங்க. ஸோ இது தாங்க முடியாத மணிமேகலை பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வீடியோ பண்ணதும், அவர் பார்த்திங்க அப்படின்னா எகைன் ரிப்ளை பண்ணுறதுக்கு வீடியோ பண்ணுறதும் இந்த மாதிரியே போய்கிட்டு இருக்கு. அடுத்து ஷகிலாலேருந்து இன்னும் பிரியங்கா இதை பற்றி வாய் திறக்காமலே இருக்காங்க. அடுத்து பிரியங்கா என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே க்யூரியஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம நம்ம சேனலுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.